from Chef Damu YouTube channel. எப்படி பண்ணனும் பார்க்கலாம் வாங்க. துவரம் பருப்பு தோசை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு ஆழாக்கு புழுங்கல் அரிசி, 3/4 ஆழாக்கு துவரம் பருப்பு, 4 பல்லு பூண்டு, 6 காஞ்ச மிளகாய். இது எல்லாத்தையும் நம்ம 3 hours ஊற வச்சு அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் பெப்பர், கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். இது நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது எல்லாத்தையும் ஊற வச்சிடுறேன். மாவு இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை தாளித்து அந்த மாவோட ஆட் பண்ணிக்கலாம். தாளிச்சிட்டு நான் உப்பு போட்டு கலக்கி வச்சிருக்கேன். இப்போ நம்ம தோசை ஊற்றிடுவோம். துவரம் பருப்பு தோசை ரெடி பண்ணிட்டேன். இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன். ரொம்ப நல்லா இருக்கு. இதுல ரொம்ப ஸ்பெஷலா இருக்கிறது என்ன அப்படின்னா, தாளிச்சு கொட்டி இருக்கிறது ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஃப்ளேவர் அப்புறம் அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுது. ரொம்பவே நல்லா இருக்கு. மாவு அரைக்கும் போது கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் ஃப்ளேவர் அப்படின்னு எனக்கு தோணுது. மிச்சபடி இது ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த ரெசிபிக்கு எக்ஸலன்ட்.